அன்பார்ந்த ஜெபதூபகலச வழங்கும் வார்த்தையின் தன்மைக்கு 10வது பாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாளில் நம்ம 9வது பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிலிப்பியர் 4:8-9 பார்த்தோம். நாம் இப்போ கொஞ்சம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் தோத்திரம். 10வது பாட்டை பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை லீட் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களிடத்திலே நான் இந்த தலைப்பை பேசுவதற்கு எனக்கு நேரம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதற்கு உதவியாக இருந்த தம்பி ஜோஸ்வா தாஸுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த 9வது பார்ட்டில் நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை முழு கவனத்துடனே மனதிற்கு பயிற்சிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் மெய்யான அடித்தளம் தேவனுடைய வார்த்தையில் தான் உள்ளது. விதையின் தன்மை எப்பொழுதுமே வீரியம் கொண்டதாய் இருக்கிறது. அதனுடைய வீரியத்தை நிலம் கொடுத்து விடுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். அப்போ இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, முழு கவனத்தோடு வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். வேதாகமத்தை எப்படி வாசிக்க வேணும்? முழு கவனத்தோடு வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையை முழு கவனத்துடனே படிக்க மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். ஏன்னா நம்ம தொடர்ந்து வார்த்தையின் தன்மையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த வார்த்தையின் தன்மைக்கு உள்ள முழு பயிற்சி மிக மிக அவசியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தையை படிக்க மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும், மறந்துடக்கூடாது. எங்களுக்கு ஒரு லீடர் இருக்கிறாரு, ஊழியர் மீட்டிங்கில் சொல்லுவார், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வசனமாயிலும் நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். ஒரு வாரத்தில் ஆங்கில வேதாகமத்திலிருந்து ஒரு வசனமாயிலும் நீங்கள் மனப்பாடம் பண்ணினா, ஒரு நாளைக்கு தமிழ் வேதாகமத்திலிருந்து நீங்கள் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணினால் வருஷத்துல 365 வார்த்தைகள் உங்களுக்குள்ள வந்துடும். அடுத்து நீங்கள் வாரத்திற்கு ஒரு ஆங்கில வார்த்தையை மனதிலே பயிற்சி அளித்து அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணினால் 52 வாரங்கள் நீங்க என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் வார்த்தையை மனப்பாடம் செய்யலாம். அப்போ வேதம் படிப்பது மாத்திரமல்ல, வேதத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய கண்ணாடியில நம்ம பார்ப்போம், நம்ம வீட்டு வாசல்ல எழுதி போட்டிருப்போம். என்ன எழுதி போட்டிருப்போம்? இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜெபித்தீர்களா. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அப்படி அல்ல. நாம வாசிக்க வேண்டியது முழு கவனம் தேவை. ஏனென்றால் அன்றன்றைக்கு வேத பகுதியை நம்ம வாசிச்சு நம்ம இருதயத்துக்குள்ள கவனத்தோட ஏற்றும் பொழுது நிலத்துக்குள்ள விதையானது உள்ளே போகிறது. அதுதான் மெயினே. என்னது? விதையானது உள்ள போகுது. இந்த விதையை நீங்கள் உள்ள பதியம் பண்ணும் பொழுது
இது ஆட்டம்பட்டிக்கு அவங்களுக்குள்ள வளரும். சங்கீதம் 37:4 கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார் அப்படின்னு ஒரு விதையை நீங்கள் உள்ள போட்டாச்சினா நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் அந்த விதை வேலை செய்யும். புரியுதா? விதை வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு, ஏன்னா மறக்காம அந்த வசனம் இருக்கு. ஒரு விடுதலைக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க அப்படின்னா அருமையான 1 பேதுரு 1 வசனத்துல கீழ் வரி, 19 வசனத்துல மேல் வரி, 3 வரி, 4 வரி, நீங்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது கீழ் வரியில. அப்ப கவனத்தோட நம்ம வாசிக்கும் போது 18 வசனத்துல 1 பேதுரு 1 18 வசனத்துல கீழ் வரி, மேல் வரி 19 வசனத்துல. அப்ப அதுல நடுவரி என்ன? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், குற்றமற்ற ஆட்டுக்குட்டின் மாசற்ற இரத்தத்தால், கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்பதை அங்க பார்க்க. நான் போன இதுல சொன்னேன், பொருளாதார ரீதியில நீங்க சங்கடப்படும் பொழுது பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள பதிய பண்ணுவதற்கு ஞாபகம், அதை மெமரிஸ் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வசனமாயிலும் நீங்க என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். வார்த்தையின் தன்மையை நாம புரிஞ்சுக்கிடணும். தேவனுடைய வார்த்தையை முழு கவனத்துடனே படிக்க மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். பயிற்சி இல்லாம முயற்சி வராது. அப்ப உன் வாழ்க்கை மெய்யான அடித்தளம் தேவனுடைய வார்த்தையில் தான் உள்ளது. தேவனுடைய வார்த்தையில மெய்யான அடித்தளம் இருக்கு. இதனை புரிஞ்சுவிடணும். நாம் அதை புரியாம இருக்கக்கூடாது. அப்ப பயிற்சி, முயற்சி நம்ம வாழ்க்கையை விதையச் செய்கிறது, விளையச் செய்கிறது. விதையின் தன்மை எப்பொழுதுமே வீரியம் கொண்டதாகவே இருக்கு. விதையின் தன்மை எப்படி இருக்கு? வீரியம் கொண்டதாகவே இருக்கு. அது எப்பொழுதும் அது என்ன பண்ணுமா? வீரியத்தை தனக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடியதுல அது மிக முயற்சிக்கிறது. அப்ப நாம அதை பயிற்சிக்கும் பொழுது முயற்சிக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு தேவன் கொடுத்திருப்பார். கடந்த முறை நான் பேசுறபடி ஆசீர்வாதமா இருப்பாய். இது உங்க இருதயத்துக்குள்ள எல்லா சூழ்நிலைக்குள்ள இந்த வார்த்தை உள்ள கடந்து என்ன பண்ணணும்? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது பாட்டிக்கும் வேலை செய்யும், இது தாத்தாக்கும் வேலை செய்யும், வாலிப தம்பிக்கும் வேலை செய்யும், வாலிப தங்கச்சிக்கும் வேலை செய்யும். அப்போ விதை வார்த்தை, இந்த வார்த்தைய நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்களுடைய குருவோ சொன்னாரு, ஒரு மந்திரவாதி ஒருவனை அழிப்பதற்கு 1000 முறை அந்த வார்த்தையை பேசுவான். எப்படி பேசுவானா? அவருக்கு கிட்னி அழியட்டும், கிட்னி அழியட்டும், கிட்னி அழியட்டும் என்று. இதே வார்த்தையை நான் எங்கே கேட்டேன் என்றால், ஐயா தொட்டண்ணா அவர் எலிசபெத்திற்கு
வசியப்படுத்துவதற்காக மந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை பயன்படுத்தினார். இரவெல்லாம் அவர் என்ன செய்தாராம்? 1001 முறை எலிசபெத்து தான் எலுமிச்சப்பழம், எலுமிச்சப்பழம் தான் எலிசபெத். நான் எலுமிச்சப்பழத்தை என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் எலிசபெத்து கேட்பா என்று சொல்லி 1001 முறை அவர் முறையிடும் பொழுதுதான் தேவன் இறங்கி வந்து அவர் செய்த தவறான அறிக்கையை தவிடுபடியாக்கினார். எலிசபெத்து தான் எலுமிச்சப்பழம், எலுமிச்சப்பழம் தான் எலிசபெத்து. ஒரு அழிவுக்கு ஒரு மனுஷன் 1001 முறை சொல்லுகிறான். ஆனா இங்கே நமக்கு இந்த வார்த்தையின் தன்மை என்ன சொல்லுகிறது? ஒரு உயிர்ப்படைவதற்கு, ஒரு முயற்சிக்கு, ஒரு மறுமலர்ச்சிக்கு நாம செய்ய வேண்டியது இந்த வார்த்தையை 1001 முறை உங்கள் இருதயத்துக்குள், உங்கள் நிலத்துக்குள் பதிவிட வேண்டியது இருக்கிறது. அது பதிய பதிய, அது விளைய விளைய, அது மண்ணுக்குள் புகுந்தது போல உங்கள் நிலமாகிய இருதயத்துக்குள் புகுற 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 அது மறுபடியும் வேர் பற்றி பிடித்து மேலே கனி கொடுக்கக்கூடியதாய் மாறும். அப்போ வீரியம் கொண்டதாயிருக்கிறது. அதனுடைய வீரியத்தை நிலம்தான் கொடுக்கிறது. நிலம் கொடுக்கவும் செய்யும், நிலம் கெடுக்கவும் செய்யும். அதனுடைய வீரியத்தை நிலம் கொடுத்து விடுகிறது. நம்ம ஏன் கெடுக்கணும்னு சொல்லுவான? கொடுக்கிறதுன்றே பேசுவோம். அப்ப நிலத்திற்கு விதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நம்முடைய இருதயத்துல விதை உள்ள கடந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நேர்முறையாய் பேச வேண்டும். அமெரிக்க தேசத்துல ஆண்ட்ரூ என்கிற ஒரு எமி என்கிற இந்த தம்பதியருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. நான் சீக்கிரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சபை கற்றுக் கொடுக்காதே உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அவருடைய மகன், மூத்த மகன், அவர் ஊழியத்துக்கு போன இடத்துல சொன்னானா, டேடி தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்னு. அப்ப அவருடைய சிந்தனையில் என்ன வந்தது என்றால், தன்னுடைய இருதயத்துக்குள்ளும் சிந்தனைக்குள்ளும் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, நேர்மறையாய் பேச ஆரம்பித்தான். அவன் மறிக்கவில்லை, அவன் படுத்திருக்கிறவில்லை, அவன் எழுந்து நடக்கிறான், ஓடுகிறான், பேசுகிறான், ஓடுகிறான், பேசுகிறான், ஓடுகிறான், பேசுகிறான். 5 மணி நேரம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தையை விதைச்சிக்கிட்டே இருக்காரு. அங்க போய் பார்த்தா மார்ஜூரியில பார்த்தா பையன் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான். பாருங்க, நேர்மறையான வார்த்தைகளை இருதயத்துக்குள்ள விதைக்கும் போது அது வீரியம் கொண்டு அதனுடைய வீரியத்தை நிலம் கொடுத்து விடுகிறது. கெடுத்து விடல, கொடுக்கிறது. அப்ப நாம கொடுப்பதற்கு, விளைவதற்கு நேர்மறையாய் பேச வேண்டும். என்ன மறையாய் பேச வேண்டும்? நேர்மறையாய். நீங்கள் நேர்மறையாய் பேசினா மட்டும் உங்க வாழ்க்கையில வார்த்தை கனி கொடுக்கும். முயற்சி பண்ணி பார்க்கணும், பயிற்சி பண்ணி பார்க்கணும், சோர்ந்துடக்கூடாது. ஆகவே நாம் முயற்சிப்போம், பயிற்சிப்போம். தொடர்ந்து உங்களுக்கு நான் லைவ்ல வருவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நான் இதில் பதிவிடக்கூடிய என்னுடைய நம்பரையும், என்னுடைய சேனல் இந்த தூபகலசத்தின் வழங்கும் வார்த்தையின் தன்மையை நீங்கள் மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. காடு உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளின்படி இவர்கள் வாழ்விலே ஆசீர்வாதம் உண்டாகத்தக்க நான் பேசுகிறேன். இந்த 10வது பாடம் இவர்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது பாஸ்டர் அலெக்ஸ் சுந்தர் ராஜ். நன்றி, வணக்கம்.